ஆஸ்திரேலியாவின் தலைநகர் லண்டனில் பல்வேறு குற்றச் செயல்கள் அதிகரித்துள்ள நிலையில் தமிழர்கள் உட்பட பலரும் அச்சநிலையில் உள்ளனர். கத்திக்குத்து தாக்குதல் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் கடந்த காலங்களை விடவும் அண்மைய மாதங்களில் சடுதியாக அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லண்டனில் தமிழர்கள் செறிந்து வாழும் ஹாரோ மற்றும் வீல்ஸ்டோன் பகுதிகளில் போலீசார் பாரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கையில் பலரை கைது செய்துள்ளனர். 3 மாதங்களாக முன்னெடுக்கப்பட்ட விசேட போலீஸ் நடவடிக்கையின் மூலம் 70 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு பலருக்கு எதிராக குற்றவியல் நடத்தை உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் கலித்தரா எனும் பெயரில் கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் திகதி முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வரை இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வீல்ஸ்டோன் வடக்கு, வீல்ஸ்டோன் தெற்கு மற்றும் கேன்டன் மேற்கு ஆகிய பகுதிகளில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது வன்முறை சம்பவங்கள், போதைப்பொருள் குற்றங்கள் மற்றும் சமூக விரோத செயல்களோடு தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டனர். பயங்கரமான உடல் காயங்களை ஏற்படுத்துதல், கத்திகளை வைத்திருத்தல், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாவனை, கடைகளில் கொள்ளையிடுதல், வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடல், நீதிமன்ற அழைப்பானை புறக்கணித்தல் போன்ற பல்வேறு குற்றச்செயல்களின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆபத்தை ஏற்படுத்தும் கூர்மையான ஆயுதங்கள், போதைப்பொருள் என்பன போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த APS அலெக்ஸ் ரோஸ், எமது உத்தியோகத்தர்களின் அயராத உழைப்பு ஹாரோ பகுதியை பாதுகாப்பான இடமாக மாற்றியுள்ளது. ஒரு சமூக காவல் குழுவினால் எத்தகைய நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இந்த நடவடிக்கை ஒரு சிறந்த உதாரணமாகும் என கூறியுள்ளார்.